சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 51. பாரப்பா அப்படியே உண்டேன் யானும் பலவித யோசனைகளெல்லாம் பாழாய் போச்சு ஆரப்பா மும்மூல மடுத்து கொண்டேன் ஆதிவஸ்தையனு தினமும் பணிந்து கொண்டேன் நேரப்பா யோகத்து நிலை யாகி நின்று கொண்டேன் நிச்சயத்தை பத்தியுட நிலைத்து கொண்டேன் காரப்பா கருவிகளும் பட்டு போச்சு கார்த்தேனென்று எந்தனுக்கு பேருமாச்சே. இதன் பொருள், அப்பனே, நான் சொல்லியவாறே ஞான அமுதை உண்டேன், அதனால் உலகியல் சார்ந்த வீண் யோசனைகள் எல்லாம் அழிந்தன. மும்மூலங்களையும் 3 ஆதாரங்கள் மலங்கள் வசப்படுத்தினேன். ஆதி பரம்பொருளை நாள்தோறும் பணிந்து நின்றேன். யோக நிலையில் உறுதியாக நின்றதால் ஐம்புலன்களாகிய கருவிகள் செயலிழந்தன. உலகை காக்கும் வல்லமை பெற்றதால் எனக்கு கார்த்திகேயன் கார்த்தேன் என்ற பெயரும் உண்டானது. 52. பாடல் 52. பேராகி ஊராகி பெரிதுமானேன் பின்னு முன்னு மூடுகிற தலையுமானேன் நேராகி நிலையாகி நின்று கொண்டேன் நிச்சயத்தை பத்தி செய்து நிலைத்து கொண்டேன் பாராகி பருவமதாய் பலவிதமுமானேன் பச்சைமையில் ஏறிய நான் பறிந்து சென்றேன் நராகி நாதமுந்தான் உண்டு கொண்டேன் நானென்று மெந்தனுக்கும் பேருமாச்சு. இதன் பொருள், நானே இப்பூமி எங்கும் நிறைந்த பெயராகவும் ஊராகவும் பெரிய பொருளாகவும் ஆனேன். முன்னும் பின்னும் ஓடும் பிராணனின் தலைவனானேன். நேர்மையான நிலையான பொருளாக நின்றேன். உலகாகவும் அதன் பருவங்களாகவும் பல உருவம் எடுத்தேன். ஞானமாகிய பச்சை மயிலில் ஏறிச் சென்றேன். நாத ஒளியை உட்கொண்டேன். இதன் காரணமாக நான் பரம்பொருளோடு ஒன்றான நிலை என்ற தனிப்பெரும் பெயரை பெற்றேன். பாடல் 53. நானென்று பேரெடுக்க வருமோ சும்மா நாடியே மும்மூலம் கொள்ளாதார்க்கு காதமல்ல தூரமல்ல சொன்னேன் பாரு கண்மூக்கு மத்தியிலே கருதிப்பாரு பாக்கமல்லோ பரகதியும் கிடைக்குமென்றால் பருமணியாய் தேகமுந்தான் திரண்டு போகும் ஆகமல்லோ ஆறுதல் முருளி ஏறும் அதனாலே ஆறுமுகம் என்று பேரே. இதன் பொருள், நான் என்ற நிலையை அடைவது சும்மா கிடைக்காது. மும்மூலங்களை அறியாதவர்களுக்கு இது வாய்க்காது. இது எங்கோ வெகு தூரத்தில் இல்லை, உன் இரு புருவங்களுக்கு இடையில் ஆக்ஞா சக்கரம் கவனித்து பார், அங்கே முக்தி நிலை உனக்கு கிடைக்கும். தேகம் அழியாத கல்லை போல பருமணியாய் உறுதி பெறும் 6 ஆதாரங்களிலும் பிராண சக்தி ஏறிச் செல்வதால் எனக்கு ஆறுமுகன் என்ற பெயரும் ஏற்பட்டது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.